65 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த பாலாற்று பாலம் ஆங்காங்கே சிதிலமடைந்து காணப்படும் அவலம் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. தோல் தொழில்களின் தலைநகரமான ராணிப்பேட்டையையும் வணிக நகரமான ஆற்காட்டையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டு 65 ஆண்டுகள் பயன்பாட்டில் உள்ள பழைய பாலாறு பாலம் சிதிலமடைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அந்நிய செலவாணியை ஈட்டித் தருவதில் மிக முக்கிய பங்காற்றுவது ராணிப்பேட்டை நகரமாகும். இங்கு நூற்றுக்கணக்கான தோல் தொழிற்சாலைகள் மூலம் காலணிகள், கைப்பைகள், பர்ஸ், பெல்ட் உள்ளிட்ட பொருட்கள் தயார் செய்யப்பட்டு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதே வேளையில் வரலாற்று சிறப்புகளை உள்ளடங்கியதோடு வணிகர்கள் நிறைந்த பகுதியாக ஆற்காடு நகரம் உள்ளது. பாலாற்றங்கரையை ஒட்டியுள்ள இவ்விரு நகரங்களும் பல்வேறு தேவைகளுக்கு ஒன்றோடு ஒன்று சார்ந்து உள்ளது என்பதால் இவற்றை இணைக்கும் வகையில் பாலாற்றின் குறுக்கே கடந்த 1957ஆம் ஆண்டு மேம்பாலம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தின்படி ரூபாய் 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 2024 அடி நீளத்திற்கு பாலம் கட்டப்பட்டு இந்த பாலம் 1959இல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. போக்குவரத்துக்கு முக்கிய பாலமாக விளங்கும் இந்த பாலம் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, ஆற்காடு, வேலூர், ஆம்பூர், கிருஷ்ணகிரி மற்றும் பெங்களூரு ஆகிய முக்கிய நகரங்களை இணைக்கும் புள்ளியாக விளங்கி வந்தது. இந்த பாலம் திறந்து வைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்து வரும் சூழலில் சற்று பலமிழந்து காணப்படுவதால் கனரக வாகனங்கள் அதன் மீது பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேம்பாலத்தின் இரு புறங்களிலும் உள்ள தடுப்பு சுவர்கள் ஆங்காங்கே சேதமடைந்துள்ளதோடு நடைபாதை பல இடங்களில் பெயர்ந்து காணப்படுகிறது. பாலத்தின் நுழைவு பகுதியில் உள்ள வரவேற்பு தூண்களும் கூட பொலிவிழந்து உள்ளது. முறையான பராமரிப்பு இல்லாததால் தற்போது அந்த வழியாக பயணிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். பாலாறு பாலத்தை புனரமைத்து பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் சமூக ஆர்வலர் மணி. மாவட்டம் பாலாற்றின் பழைய மேம்பாலம் பகுதியிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ராணிப்பேட்டையும் ஆற்காட்டையும் இணைக்கிற பழைய மேம்பாலம் 1955இல் துவங்கப்பட்டு 59ஆம் ஆண்டு நிறைவடையப்பட்டு கக்கன் அவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்ட இந்த மேம்பாலமானது 65 ஆண்டுகால இந்த மேம்பாலம் மிகவும் பழுதடைந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு முழு அளவில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றது. இந்த மேம்பாலத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல காலமாக இந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். காட்பாடி பழைய மேம்பாலத்தை எவ்வாறு புதுப்பித்து அனைத்து கனரக வாகனங்களும் அந்த மேம்பாலத்தை பயன்படுத்துகிற வகையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அதே போல இந்த ராணிப்பேட்டையிலிருந்து ஆற்காடு செல்லக்கூடிய இந்த பழைய மேம்பாலத்தை புனரமைத்து பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 65 ஆண்டுகள் பழமையான பாலத்தை சீரமைக்க துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சாம்வேல் டேவிட்டுடன் சத்தியம் செய்தி குழு.